உலகை ஆளும் சாணக்கியரின் 12 காலை நேர வியூகங்கள். உலகை ஆளத் துடிக்கும் மாவீரர்களே, வெற்றிக்காக போராடும் சாதனையாளர்களே, ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்கள் காலை நேரத்தை ஆளக் கற்றுக்கொள்ள வேண்டும். 99% மனிதர்கள் வாழ்க்கையில் ஏன் தோற்றுப் போகிறார்கள் தெரியுமா? அவர்கள் தங்கள் எதிரிகளிடம் தோற்பதில்லை, தினமும் காலையில் தங்கள் சொந்த தூக்கத்திடம் தோற்றுப் போகிறார்கள். காலை நேரத்தை எவன் ஒருவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறானோ அவனே இந்த உலகின் சக்கரவர்த்தி என்பது சாணக்கியனின் எழுதப்படாத விதி. இன்று நான் உங்களுக்கு கூறப்போவது சாதாரணமான பழக்க வழக்கங்கள் அல்ல. இவை ஒரு அரசன் தன் நாளை தொடங்கும் 12 ராஜதந்திரங்கள். உங்கள் உடலையும் மனதையும் இரும்பாக மாற்றும் பண்டைய ரகசியங்கள். இந்த 12 வியூகங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தினால் வெற்றி உங்களை தேடி வரும். ஆனால் எச்சரிக்கை, பாதியில் விட்டு செல்பவர்களுக்கு வெற்றியின் சுவை ஒருபோதும் கிடைக்காது. எனவே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். இந்த வியூகங்களை உங்கள் வாழ்வில் பயன்படுத்துங்கள். உலகை வெல்லும் உங்கள் பயணத்தை தொடங்க இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். வாருங்கள், சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம். வியூகம் 1. புன்னகையுடனும் நன்றியுடனும் எழுந்திருங்கள். தி பவர் ஆஃப் கிராட்டிடியூட். முதல் வியூகம். ஒரு அரசன் ஒருபோதும் பதற்றத்துடன் தன் நாளை தொடங்குவதில்லை. கண் விழிக்கும் அந்த முதல் நொடி உங்கள் மனதில் எழும் எண்ணமே உங்கள் அன்றைய நாளின் தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. கண்கள் திறக்கும் போது உங்கள் உதடுகளில் ஒரு சிறு புன்னகை இருக்க வேண்டும். மூச்சு விடுவதற்கு உயிரை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு, இயற்கை சக்திக்கு ஒரு நொடி நன்றி கூறுங்கள். ஏன் தெரியுமா? சாணக்கிய நீதியின்படி திருப்தியற்ற மனம் ஒருபோதும் செல்வத்தை ஈர்க்காது. நன்றி உணர்வு என்பது உங்கள் மனதின் ஆயுத கிடங்கை நிரப்பும் முதல் ஆயுதம். அது உங்களின் அகங்காரத்தை அழித்து உங்களை நிதானமாக்குகிறது. பதற்றமில்லாத ஒரு மனதால் தான் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்க முடியும். எனவே ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய போருக்கான வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி புன்னகையுடன் துவங்கட்டும். வியூகம் 2. வலது பக்கம் திரும்பி எழுந்திருங்கள். தி சயின்ஸ் ஆஃப் அவேக்கிங். இரண்டாவது வியூகம். படுக்கையை விட்டு எப்படி எழுகிறீர்கள் என்பதில் கூட ஒரு ராஜதந்திரம் இருக்கிறது. கண் விழித்ததும் சட்டென்று எழுந்து அமரக்கூடாது. உங்கள் உடலை மெதுவாக வலது புறமாக திருப்பி அதன் பிறகு எழுந்து அமருங்கள். இது வெறும் சம்பிரதாயம் அல்ல, இதற்கு பின்னால் மாபெரும் அறிவியல் ஒளிந்துள்ளது. நமது இதயம் உடலின் இடது புறத்தில் உள்ளது. வலது புறம் திரும்பி எழும்போது இதயத்தின் மீதான அழுத்தம் குறைகிறது. மேலும் வலது புறம் திரும்புவது உங்களின் சூரிய நாடி தூண்டுகிறது. சூரிய நாடி என்பது செயலுக்கான, ஆற்றலுக்கான நாடியாகும். ஒரு போருக்கு செல்லும் வீரன் எப்படி தன் கவசத்தை நிதானமாக அணிவானோ அதேபோல் வலதுபுறம் திரும்பி எழுவது உங்கள் உடலை சுறுசுறுப்பிற்காக தயார் செய்யும் தந்திரமாகும். வியூகம் 3. உடலை முறுக்குங்கள். ஸ்ட்ரெச் த bow and arrow. மூன்றாவது வியூகம். எழுந்து அமர்ந்தவுடன் செய்ய வேண்டியது ஸ்ட்ரெச்சிங் எனப்படும் உடலை முறுக்கி தளர்த்துதல். ஒரு சிறந்த வில்லாளி போருக்கு முன் தன் வில்லை வளைத்து நாணயற்றி சரிபார்ப்பான். அதே போலத்தான் உங்கள் உடலும். இரவு முழுவதும் ஒரே நிலையில் இருந்த உங்கள் தசைகள் உறங்கிக் கொண்டிருக்கும். கைகளையும் கால்களையும் நன்றாக நீட்டி உடலை முறுக்கி சோம்பல் முறியுங்கள். இது உங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை உடனடியாக தூண்டுகிறது. தூங்கும் தசைகளை தட்டி எழுப்புகிறது. என் உடல் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க தயாராக இருக்கிறது என்ற சமிக்ஞையை உங்கள் மூளைக்கு அனுப்புகிறது. வளையாத மூங்கில் புயலில் முறிந்துவிடும். அதுபோல உடலை வளைக்காதவன் நோய்களிடம் வீழ்ந்து விடுவான். வியூகம் 4. எழுந்ததும் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். தி பவர் ஆஃப் பாஸ். நான்காவது வியூகம். அவசரம் என்பது அறிவீனத்தின் அடையாளம். எழுந்தவுடன் ஓடத் தொடங்காதீர்கள். படுக்கையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள். இந்த சில நொடிகள் மிகவும் உன்னதமானவை. தூக்கம் என்பது தமோ குணம், மந்த நிலை. விழிப்பு என்பது ரஜோகுணம், செயல்நிலை. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்கள் உடல் மாற சிறிது அவகாசம் கொடுங்கள். உங்கள் அன்றைய நாளின் இலக்குகளை உங்கள் மனக்கண்ணில் ஒருமுறை ஓட விடுங்கள். இன்று நான் என்ன சாதிக்கப் போகிறேன், என் இலக்கு என்ன என்பதை திட்டமிடுங்கள். திட்டமிடப்படாத எந்த ஒரு போரும் தோல்வியில்தான் முடியும். அந்த 2 நிமிட அமைதி உங்களை அன்றைய நாளின் தளபதியாக மாற்றும். வியூகம் 5. உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் வைத்துக் கொள்ளுங்கள். அவேக்கனிங் தி இன்னர் ஃபயர். 5வது வியூகம். உங்கள் கைகளில்தான் உங்கள் விதியும் வெற்றியும் இருக்கிறது. படுக்கையில் அமர்ந்தபடியே உங்கள் 2 உள்ளங்கைகளையும் நன்றாக உரசிக்கொள்ளுங்கள். அதில் உருவாகும் அந்த சூட்டை, அந்த வெப்பத்தை அப்படியே உங்கள் கண்களின் மீது வையுங்கள். உள்ளங்கைகளில் உள்ள நரம்புகள் நமது மூளையுடனும்
முக்கிய உறுப்புகளுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. கைகளை தேய்ப்பதால் உருவாகும் ஆற்றல் எனர்ஜி உங்கள் கண்களின் வழியே உடலுக்குள் பாய்கிறது. கண்களை சுற்றியுள்ள சோர்வு நீங்குகிறது. இந்த கைகளை கொண்டு இன்று நான் பல சாதனைகளை செய்யப் போகிறேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளும் உன்னதமான தருணம் இது. நவ்யூகம் 7. கண்களில் தண்ணீர் தெளித்துக் கொள்ளுங்கள். தி விஷன் ஆஃப் கிளியாரி. 7வது வியூகம், ஒரு அரசனின் பார்வை கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். தூக்கத்தின் மயக்கம் உங்கள் கண்களில் சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. குளிர்ந்த நீரை கைகளில் எடுத்து திறந்த கண்களில் மெதுவாக தெளித்துக் கொள்ளுங்கள், அல்லது தண்ணீருக்குள் கண்களை திறந்து மூடுங்கள். குளிர்ந்த நீர் உங்கள் முகத்தில் படும்போது வேகஸ் நரம் தூண்டப்படுகிறது. இது உங்கள் மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களை 100% விழிப்பு நிலைக்கு கொண்டு வருகிறது. உங்கள் பார்வையை மறைக்கும் மாயத்திரைகளை விலக்கி யதார்த்தத்தை எதிர்கொள்ள தயாராகுவதற்கான பயிற்சி இது. வியூகம் 8. ஆயில் புல்லிங், தி மாஸ்டர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹெல்த். 8வது வியூகம், சாணக்கிய நீதியில் சொல்வார்கள், ஒருவனின் நாக்குதான் அவனுக்கு மிகப்பெரிய நண்பனும் பயங்கரமான எதிரியும். அந்த நாக்கையும் வாயையும் சுத்தமாக வைத்திருப்பது ஒரு கலையாகும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி 10 முதல் 15 நிமிடங்கள் வரை கொப்பளிக்கும் ஆயில் புல்லிங் முறையை செய்யுங்கள். இது உங்கள் பற்களையும் ஈறுகளையும் இரும்பாக்குவது மட்டுமின்றி உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. எண்ணெயை கொப்பளித்து துப்பும் போது உங்கள் உடலில் உள்ள தீய நச்சுக்களும் சேர்த்தே துப்பப்படுகின்றன. சுத்தமான வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் என்றும் சக்தி வாய்ந்தவையாகவே இருக்கும். வியூகம் 9. சூரிய தரிசனம், டிராயிங் பவர் ஃப்ரம் தி அல்டிமேட் சோர்ஸ். 9வது வியூகம். இந்த உலகிலேயே சிறந்த ஒழுக்கத்திற்கான உதாரணம் யார் தெரியுமா? சூரியன். அவன் ஒருபோதும் தாமதமாக உதிப்பதில்லை. அந்த சூரியனிடமிருந்தே ஆற்றலை பெறுங்கள். காலை இளம் வெயிலில் சூரியோதயத்தின் போது சில நிமிடங்கள் சூரியனை நேரடியாக பாருங்கள். சான்கேஜிங். அந்த பொன்னான கதிர்கள் உங்கள் கண்களின் வழியே பாய்ந்து பீனியல் சுரப்பியை பைனியல் கிளாண்ட் தூண்டுகின்றன. இது உங்கள் உடலின் பயாலஜிக்கல் கடிகாரத்தை சர்க்காடியன் ரிதம் சீராக்குகிறது. உங்களை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு வைக்கிறது. சூரியனை கண்டு பயந்து இருளில் ஒளியும் எந்த ஒருவனும் வரலாற்றில் இடம் பிடித்ததில்லை. ஒளியை எதிர்கொள்ளுங்கள், பிரகாசமாக மாறுங்கள். வியூகம் 10. காலை நடைப்பயிற்சி, சர்வேயிங் த டெரிட்டரி. 10வது வியூகம், சிங்கம் தனது ஆளுகைக்கு உட்பட்ட காட்டை தினமும் வலம் வரும். அதுபோல உங்கள் நாளை தொடங்கும் முன் காலையில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இயற்கையான காற்றில் நடக்கும்போது உங்கள் நுரையீரல் சுத்தமான பிராணவாயுவை ஆக்சிஜன் சுவாசிக்கிறது. உங்கள் பாதங்கள் பூமியில் படும்போது இயற்கையோடான உங்கள் தொடர்பு வலுவடைகிறது. நடைப்பயிற்சியின் போது உங்கள் உடல் அசையும் வேகம் மூளையின் சிந்திக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. புதிய வியூகங்கள், கடினமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அனைத்தும் இந்த நடைப்பயிற்சியின் போதுதான் ஒரு சிறந்த அறிவாளிக்கு உதிக்கும். வியூகம் 11. தியானம் மற்றும் பிராணாயாமம், மாஸ்டரிங் தி மைண்ட் அண்ட் பிரத். 11வது வியூகம். இதுதான் சாணக்கியனின் மிக முக்கியமான ரகசியம். தன் மனதை வெல்லாதவன் உலகை ஒருபோதும் வெல்ல முடியாது. குறைந்தது 15 நிமிடங்களாவது கண்களை மூடி தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் செய்யுங்கள். உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் கோபம், பயம், கவலை அனைத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். தியானம் என்பது எதையும் சிந்திக்காமல் இருப்பதல்ல. குப்பையான எண்ணங்களை வெளியேற்றி இலக்கின் மீது மனதை குவிய வைக்கும் ஆழமான பயிற்சி. வெளியில் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் உங்கள் மனதின் உள்ளே ஒரு அமைதியான சமுத்திரம் இருக்க வேண்டும். அதை தியானம் மட்டுமே உங்களுக்கு தரும். வியூகம் 12. ஆரோக்கியமான காலை உணவு, ஃபியூவல் ஃபார் தி ராயல் சாரியட். 12வது மற்றும் மிக முக்கியமான வியூகம். பசியோடு இருக்கும் ஒரு படையால் போரில் வெற்றி பெற முடியாது. உங்கள் உடல்தான் அந்த படை, நீங்கள்தான் தளபதி. காலை உணவு என்பது சக்கரவர்த்தியைப் போல இருக்க வேண்டும். உங்கள் காலை உணவில் புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் உயிர்ச்சத்துக்கள் நிறைந்திருக்க வேண்டும். செயற்கையான துரித உணவுகளை தவிருங்கள். சாத்வீக உணவுகள் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, உங்களின் புத்திக்கும் கூர்மையை தருகின்றன. உங்கள் உடலுக்கு தேவையான எரிபொருளை சரியாக கொடுங்கள். அது உங்களை வெற்றி கோட்டைக்கு சுமந்து செல்லும். #### அவுட்ரோ மற்றும் கால் டு ஆக்ஷன். காட்சி அமைப்பு, எழுச்சியான நிறைவு. என் அருமை நண்பர்களே,
இந்த 12 பழக்கங்கள் வெறும் செயல்கள் அல்ல. இவை உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு சரித்திர நாயகனாக மாற்றப் போகும் ரசவாத வித்தைகள். வெற்றி என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென வானத்திலிருந்து விழுவதல்ல. அது நாம் தினமும் செய்யும் சிறு சிறு பழக்கங்களின் பிரம்மாண்டமான தொகுப்பு. இன்றைய காலை நேரத்தை நீங்கள் வீணாக்கினால் நாளைய சரித்திரம் உங்களை நிராகரித்துவிடும். சாணக்கியனான நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளை காலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் திரைக்கதையை நீங்களே எழுதுங்கள். இந்த 12 வியூகங்களில் எந்த வியூகத்தை நீங்கள் நாளை முதல் கடைபிடிக்கப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் ஆணித்தரமாக பதியுங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு நெருப்பையாவது பற்ற வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான வியூகங்களை அறிய நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், எவன் தன் காலை பொழுதை ஆளுகிறானோ அவனே தன் காலத்தை ஆளுகிறான். சந்திப்போம் அடுத்த களத்தில்.